கசப்பே தெரியாமல் ஒரு பாகற்காய் தொக்கு ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? அதுக்கு எண்ணெய் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே சட்டியில் கடுகு, சீரகம், பச்சை மிளகா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாகற்காய் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கூடவே நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பாகற்காய் தொக்கு ரெடி. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுட சுட சோறுக்கு இதை வச்சு சாப்பிட்லாம். எதுவுமே சைடிஷே தேவையில்லை. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.